ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஐ ட்ரான்சாக்ஷன். அதாவது இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் யாருமே பணம் கொடுத்து கண்டிப்பாக எந்த பொருளும் வாங்குறது ரொம்பவே கம்மி தான். ஒரு 10 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் கடையிலேருந்து யூபிஐ பண்ணி தான் நிறைய பேர் அந்த பொருளை வாங்குகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் நிறையாவே மோசடி இருக்கும். அதாவது ஒரு அன்வான்டட் பர்சன்ஸ் உங்கள் யூபிஐ நம்பரை பயன்படுத்தி அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வரலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த இதை கிளிக் பண்ணுங்கள், இதனால் உங்களுக்கு நிறையா ஆஃபர்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுடைய இதை ஹேக் பண்ணி நிறைய பேர் பணம் எடுக்கலாம். இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் மிஸ்மேட்ச் பண்ணால் கூட ஒரு ராங் பர்சன்ஸ்க்கு அமௌண்ட்டு போகிறதுக்காக வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட இருந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிட்டு பட் போய் சேர வேண்டிய நபருக்கு அந்த அமௌண்ட்டு போய் சேரலை. இந்த மாதிரி நிறையாவே யூபிஐ ட்ரான்சாக்ஷனில் காம்ப்ளிகேட்டட் இருக்கும். அந்த மாதிரி இது எப்பயுமே நடக்காது, பட் ஒரு சில டைமில் நடக்கும். அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் டைமில் நீங்கள் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம், அதை எப்படி நம்ம ஃபைல் பண்ணலாம், அதாவது கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற மாதிரி தான் அதை எப்படி பண்ணலாம், இந்த மாதிரிக்கு ஒரு ப்ரெஷரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறவங்க ரொம்பவே அதிகமாகிட்ருக்காங்க. நாளுக்கு நாளாக எவ்வளோ யூபிஐ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேமில் எடுத்து காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வெப்சைட் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்பிசிஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் தான் எவ்வளோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு நீங்கள் ஜூன் மாதம் ஜூலை மாதங்கிற மாதிரி எல்லா மாதத்துலையும் எத்தனை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலெலாம் போய்கிட்டு இருக்குதுங்க. அந்தளவுக்கு நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் அடிக்ட் ஆகிட்ருக்கோம். எந்த பொருளுமே நம்ம கையில் காசு கொடுத்து வாங்குறதில்லை. எல்லாமே மொபைலில் வச்சு டைரக்ட் ட்ரான்சாக்ஷன் மூலியமாக தான் நம்ம பணம் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, இப்போ என்பிசிஐ அதாவது நேஷ்னல் பப்ளிக் கார்ப்பரேஷன் ஐடி இந்த இது மூலியமாக தான் எந்த யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கான கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த மாதிரி என்பிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் பேஜில் கன்சூமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யூபிஐ கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். யூபிஐ சம்மந்தமாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எவ்ரி எண்ட் யூசர் கன்சூமர் கேன் ரைஸ் எ கம்ப்ளைண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஆன் த பிஎஸ்பி ஆப் ஆர் டிபிஏபி ஆப். பிஎஸ்பி ஆப் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அந்த அக்கௌண்ட்டு பேங்க் ஆப்பு மூலியமாக அந்த பேங்க் ஆப் மூலியமாக நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு தவறுதலாக ட்ரான்சாக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா அந்த பேங்க்லேயே ஆப்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப், அதாவது இந்த பின் ஆப் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஆப் மூலியமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ராங்காக நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 இது தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற உங்களுடைய பேங்க்குக்கு போய் அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆப்பில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். செகண்ட் நம்ம வச்சுருக்கிற நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு பேங்க்கில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளக்க உங்களுக்கு அமௌண்ட் ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்காக இருக்கிற காமன் ஆப்ஷன்ஸ். சரி, இப்போ நம்ம இதில் எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளைண்ட் சொல்லி கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதில் ட்ரான்சாக்ஷனில் உங்களுக்கு ப்ராப்ளமா, இல்லை பின் நம்பரில் ப்ராப்ளமா, இல்லை அக்கௌண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ், லாகின், அதர்
இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் வந்து எந்த விதமான உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் காமனாக வந்து ட்ரான்சாக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்சாக்ஷன் ரிலேட்டடாக தான் இப்போ நான் கொரி அப்ளை பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பர்சன் டு பர்சன், அதாவது வந்து நீங்கள் ஒரு நபர்லேருந்து இன்னொரு நபருக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னா வந்து பர்சன் டு பர்சன் கொடுக்கணும். இல்லைன்னா பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படின்னா வந்து QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்க தெரியுமா, அதை வந்து பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை செலக்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு தவறுதலாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 2ல் வந்து எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஷ்யூ டைப்பு, என்ன விதமான கம்ப்ளைண்ட், அதாவது வந்து அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட், அதாவது வந்து அந்த பர்சனுக்கு வந்து நாட் டெபிட்டட் அப்படிங்கிற மாதிரி, ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டட், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் கீழே. இப்போ வந்து இன்கரண்ட் பின்னு, அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் பெண்டிங், ட்ரான்சாக்ஷன் நாட் பெர்மிட், இந்த மாதிரி நிறையாவே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து என்ன இது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து மோஸ்ட் காமனாக வந்து அமௌண்ட்டு டெபிட்டட் மஸ்ட் நாட் கிரெடிட்டட்னு இருக்கும். இல்லைன்னா தவறான நபருக்கு வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன், அதாவது இன்கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரியில் வந்து எந்த ஆப்ஷனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸ், அதாவது வந்து நீங்கள் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறத 500 லெட்டர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து கொடுக்கணும். சிம்பிளாக கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபுல் ப்ரீஃபாக கொடுக்கணுன்னாலும் ஃபுல் விளக்கமாக வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கமெண்ட்டில் வந்து 500 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து சுருக்கமாக வந்து நீங்கள் அதில் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி, அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனுக்கு ட்ரான்சாக்ட் பண்ணியிருக்கும் போது அந்த யூபிஐயில் வந்து ரெஃபரன்ஸ் ட்ரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடியை வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பேங்க் நேம், நீங்கள் எந்த பேங்க் மூலிமா வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் அனுப்பியிருக்கீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும், மெயில் ஐடி, இந்த மாதிரி வந்து இவங்க கேட்டிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான இப்போ வந்து ரிசிப்ட்டு இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து ஃபைல் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும். ப்ரூஃபை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மூலியமாக யூபிஐ ஸ்கேன் வந்து எதுலையாவது மாட்டியிருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே இதில் வந்து ரெக்கவர் பண்ணி கொடுப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த இது வந்து நிறையாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லாம் இருக்கும். நீங்கள் எந்த யூபிஐ மூலியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து யூபிஐ யூஸ் பண்ணுற எல்லா நபருமே வந்து இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.